இருக்காங்களோ அந்த குடும்பத்துல தான் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையா இருக்கும்போது ஒன்று குழந்தைங்க இறந்து இல்ல நான் குடும்ப வரலாறு வீட்டுல உட்காந்து பேசுறது தவிர அப்படி வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்கு. மகம் கேட்டை உத்திரகாதி நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க. அவங்க சுத்தி ஒட்டுமொத்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரிதான் வரனை தீர்மானிக்கும். ஓகேங்களா சார், வெறும் தனிப்பட்ட வெறும் இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் வச்சுட்டு நீங்க குறைஞ்சது ஒரு 70 ல இருந்து 80 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். ஸ்ரீவாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட முறைகள் பல இருக்கு. இன்னைக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஜோதிட முறையை பத்தி நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க இந்த சுக்கிரன் கர்ம பதிவு பத்தி எல்லாம் சொன்னீங்க. அதுக்கு ஒரு 3 நட்சத்திரம் சொன்னீங்க, திருவாதிரை, சித்திரை, திருவோணம். நான் உங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன். அந்த வீடியோல நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த திருவாதிரை, சித்திரை, திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, திருமண வாழ்க்கையில ரொம்ப நொந்திருப்பாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த நட்சத்திரத்துல தான் நானும் இருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் சந்தோஷமா தானே சார் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு கேள்வி அது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்தா எல்லா வீட்டுல இருந்து ஆளுங்க வருவாங்கம்மா. ஓகேங்களா, ஃபங்க்ஷன் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட நகை இல்லைன்னாலும் கவரிங்காவது வாங்கி போட்டுக்கிட்டு ஜுலு ஜுலுன்னு வந்து நிப்போம். ஓகேங்களா, ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா தேடி பிடிச்சி எது புதுசா இருக்குது, எது கொஞ்சம் காஸ்ட்லியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புது படம் வாங்க நம்ம கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, காஸ்ட்லியா ஒரு படம் எடுத்து நம்ம வந்து இஎம்ஐலயாவது ஒரு நல்ல ஒரு அக்சசரிஸை கேரி பண்ணிட்டு வந்து நின்றுவோம். ஓகேங்களா, ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுக்காரர்கிட்ட திட்டினாலும் சண்டை போட்டாலும் அடிச்சாலும் ஃபங்க்ஷன் அப்ப வந்து வீட்டுக்காரர் கூப்பிட்டு வச்சு நல்லா ஜோடியா வந்து நின்னுப்போம். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு ஜோடி வந்து நிக்கிறத பார்த்துட்டு, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குதுன்றது நீங்க எப்படி சொல்லுவீங்க, எப்படி தீர்மானிப்பீங்க? எல்லாரோட மனசும் பேசிக்கா அப்படிதானே சரி யோசிக்கும். அது தெரியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, அது இல்லைன்னு சொல்லாதீங்க. திருவாதிரை, சித்திரை, திருவோணம் நட்சத்திரத்துல குழந்தைங்க பிறக்குது. அந்த குடும்பத்துல குறிப்பா அம்மா சைடு கூட விட்டுருங்க, தகப்பன் சைடு குடும்பத்தை நீங்க போய் பாருங்க, அவங்க அப்பா சைடு ஃபேமிலி போய் பாருங்க, பெண்கள்லாம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறாங்கன்னு நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய பெண்கள் கௌரவத்துக்காக அவங்க மன கஷ்டத்தை வெளியே சொல்லாம புழுங்கிட்டு இருப்பாங்க தெரியுங்களா. யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாம மனசுக்குள்ள வீட்டுக்கார கௌரவமா காமிச்சுக்கணும், நம்ம திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும், நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை வெளியே சொன்னா எல்லாரும் கேலி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அதை வெளியவே காமிச்சுக்காம இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியவே தெரியாது, இவங்க உட்காந்து கேலி பேசிட்டு இருப்பாங்க ஜோதிடத்தை. ஓகேங்களா, அதெல்லாம் இருக்கும். ஆமா, நமக்கு ஒரு விஷயம் தெரியல அவ்வளவுதான், நமக்கு தெரியாது அப்படின்றதுக்காக அது இல்லைன்னு ஆயிடாது. இப்போ என்னுடைய கடைசி சித்தப்பா பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். ஓகேங்களா, அவிட்டம் என்ன கர்மா, சனி கர்மா. சரி, அதே மாதிரி முன்னாடி தலைமுறையில, அதாவது தாத்தா தலைமுறையில சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருக்கிறாங்க. நான் பிறந்தது தனுசு லக்னம் ராகு கர்மா, சதய நட்சத்திரம் ராகு கர்மா. எங்க சித்தப்பா பிறந்தது அவிட்ட நட்சத்திரம் சனி கர்மா. அப்ப ஆக என்ன 2 கர்மா வந்துருச்சு, சனி கர்மா வந்துருச்சு, ராகு கர்மா வந்துருச்சு. சனி கர்மா அல்பாயுசுல இறந்து போறது, சனி கர்மா 100 வயசு தாண்டி உயிரோடு இருக்கிறது. அதாவது ஒரே குடும்பத்துல தீர்காயுசு, அதே குடும்பத்துல அல்பாயுசு. நீங்க நல்லா பாருங்க, எந்த குடும்பத்துல ரொம்ப தீர்காயுசு, அதாவது 90 வயசுக்கு மேல, 95 வயசுக்கு மேல, 100 வயசுக்கு மேல உயிரோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்துல தான் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையா இருக்கும்போது 1 குழந்தைங்க இறந்து போயிருக்கும். 5 வயசு 10 வயசுக்குள்ளேயே யாராவது தவறி இருப்பாங்க, அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். ஓகேங்களா, சரி. இப்ப இந்த கர்மா கான்செப்ட்லாம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் என்னோட ஜாதத்தை பார்த்து, ஏதோ போன்ல எங்கேயோ பேசிட்டு இருக்காரு, ஜாதத்தை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறேன்னா, உங்க அப்பா வழியில யாராச்சும் ரொம்ப சின்ன வயசுல தவறிட்டாங்களாப்பான்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்லணும், எனக்கு தெரியலன்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நான் இல்லைன்ற. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், நமக்கு தெரியாம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக, எனக்கு தெரியாம இருக்கலாம் சார், ஆனா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பொலைட்டா சொல்லிடுறேன். ஆனா நிறைய பேர் எங்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 100% அப்படியே ஹானஸ்டா இருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். எனக்கெல்லாம் நல்லா தெரியும் சார் என் ஃபேமிலி பத்தி.
ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, என் குடும்பத்தை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க அப்பா மூத்த பிள்ளை, அவருக்கு அடுத்து ஒரு தம்பி, அவருக்கு அடுத்து ஒரு தங்கச்சி, அதுக்கு அடுத்து ஒரு தம்பி. சோ டோட்டலா எத்தனை பேரு? 4 பேர். இதுதான் எனக்கு தெரிஞ்ச குடும்பம். ஆனா எனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, கடைசி சித்தப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்து 4 வயசுல லங்ஸ்ல ப்ராப்ளம் வந்து இறந்திருக்கு. லங்ஸ் ப்ராப்ளம் ராகு கர்மா. குழந்தை 4 வயசுல செத்து போச்சு சனி கர்மா. ஓகே. இந்த தகவலே 24 வயசு வரைக்கும் எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நடுவுல சின்ன குழந்தையில இறந்தது ஒரு கவுண்டா வந்து யாருமே அடுத்த தலைமுறைக்கு எடுத்து முதல்ல குடும்பத்துல நடக்கிற நிகழ்வுகளை யாரும் பேசுறதும் கிடையாது. கண்ட பேச்செல்லாம் காசி பேசுறீங்கல்ல. கண்டிப்பா. ஓகேங்களா? நம்ம முன்னோர்களை பத்தி தெரிஞ்சு இந்த நடிகை அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த நடிகர் அவர் கூட ஓடி போயிட்டாரு, தேவையே இல்லாத யாரோ ஒருத்தருடைய அந்தரங்கம், அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அது அவங்க பர்சனல் விஷயம். அதெல்லாம் உட்காந்து கிழக்கதை உட்காந்து பேச தெரியுதுல. நான் குடும்ப வரலாறு வீட்டுல உட்காந்து பேசுறது தவிர அப்படி வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்க போகுது? நீங்க ஊரோட வரலாறு, சேர சோழ வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். முதல்ல உங்க குடும்ப வரலாறு என்னன்றது தெரிஞ்சுக்கங்க. கரெக்ட் தானே? இப்போ எனக்கு அது தெரியல. எனக்கு அது தெரியலன்றது என்னுடைய தப்பா, ஜோதிடருடைய தப்பா? என்னுடைய தப்பு. அதுக்காக நான் ஜோதிடரை குறை சொல்லலாமா? இல்ல. இப்ப இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவருக்கே தெரியாதப்போ ஜோதிடருக்கு எப்படி சார் தெரியும்? ஏமா, ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்து சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முதல்ல உங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும்ல. கரெக்ட். இப்ப இந்த திருவாதிரைக்காக எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. நல்லா இருக்காங்க. நீயே வந்து அப்ப ஜாதகம் பாக்குறதுக்கு வந்திருக்க கூடாதுல்ல? அப்போ பிரச்சனை தானே நீங்க வரீங்க. ஓகே, இன்னென்ன விஷயம் நடந்திருக்கான்னா ஒண்ணு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க. நடக்கவே இல்லைன்னா அப்ப உங்களுக்கு 100% ஷூரா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஷூரா தெரியலன்னா அப்ப நடக்கலன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா. கரெக்ட் தானா? அதாவது நடக்கவே இல்லைன்னு சொல்றது வேற, எனக்கு அதை பத்தி தெரியலன்னு சொல்றது வேற. ரெண்டும் இருவேறு பதில்கள். நிச்சயமாக. சரி, இதற்கும் ஒரு அழகான தெளிவான விளக்கம் மக்களுக்கு. அடுத்தாக சூரிய கர்மா, எந்தெந்த நட்சத்திரங்களை சார்ந்தது சூரிய கர்மா, அவங்களுக்கு என்ன மாதிரி துறையில தொழில் அமையும், திருமண வாழ்வு அமையும், அவங்க என்னெல்லாம் செய்யலாம், செய்யவே கூடாது, இதெல்லாம் தவிர்க்கணும், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு என்னென்ன மாதிரியான தொழில் அமையிறது, என்னென்ன மாதிரியான வரன் அமையிறது அப்படின்றது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் அடிப்படையா வச்சு கிடையாது. அது முழு ஜாதகமும் பார்த்துதான் நீங்க முடிவு பண்ணணும். சரி, ஓகேங்களா? ஆனா சூரியன் கர்மா ஜென்ரலா யார்கிட்ட கவனத்தோட இருக்கணும்னு நம்ம அறிவுறுத்தலாம். சரி. சூரியன் கர்மாக்கு ஹீரோ, வில்லன், காட்ஃபாதர், நண்பன், துரோகி எல்லாருமே சிம்ம ராசி, சிம்ம லக்னம் தான். சூரிய கர்மா யாரு? 4 நட்சத்திரங்கள். என்னென்ன நட்சத்திரம் மக்களுக்கே தெரியும். நிறைய சேனல் பார்த்து பார்த்து மக்களுக்கே மனப்பாடம் இருக்கும். அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. ஓகேங்களா? நம்ம வாராகி சேனலுக்கு இது புதுசுன்றதால நம்ம ஃப்ரெஷ்ஷா சொல்றோம். அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரக்காரர்கள் தான் சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள், பெற்று இந்த உலகில் பிறந்தவர்கள். ஓகே, அவர்களுக்கு நண்பன் எதிரி, வழிகாட்டி துரோகி. ஓகேங்களா? புத்திசாலி முட்டாள் எல்லாமே யாரு அப்படின்னா சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க. அவங்க சுத்தி சுத்தி சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதிக்கு நண்பனாகவும், எதிரியாகவும், வழிகாட்டியாகவும், துரோகியாகவும் இருக்கக்கூடிய இன்னொரு 3 நபர்கள் இருக்காங்க. யார் யாருன்னா கார்த்திகை, உத்தரம், உத்தராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஓகேங்களா? ஏன்னா இது 3 சூரியனுடைய நட்சத்திரம். ஆமா, கார்த்திகை, உத்தரம், உத்தராடம் சூரியனுடைய நட்சத்திரம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சூரியனுடைய வீடு. ஓகேங்களா? சோ சூரியனுடைய வீட்டை ராசியாகவும் லக்னமாகவும் கொண்டவர்கள். கார்த்திகை, உத்தரம், உத்தராட நட்சத்திரத்தை ராசி நட்சத்திரமாக கொண்டவர்கள். அவர்கள் மூலியமாக இவர்களுக்கு வாழ்வு, உயர்வு. அவர்கள் மூலியமாக இவர்களுக்கு அவமானம், அசிங்கம், கஷ்டம் எல்லாமே ரெண்டுமே அவங்களாலதான். சோ மனுஷால ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்படி ஒரு நட்சத்திரத்தில் இருக்காங்களா, உஷாராய்க்கணும். அவ்வளவுதான். சுத்தி சுத்தி இவங்கதான் இருப்பாங்கன்னு சுத்தி அவங்கதான் இருப்பாங்க. தப்பிக்கவே முடியாது, வேற வழியே கிடையாது. ஒருத்தர் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதியில பிறக்கிறாங்கன்னா அவங்கள சுத்தி கடகராசி தான் இருக்கும். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த 4 நட்சத்திரத்துல ஒருத்தங்க பிறந்துட்டாங்க. அவங்கள சுத்தி சுத்தி கடகராசி, கடக லக்னம். அவங்கள சுத்தி சுத்தி ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். ஏன்னா அந்த 3 சந்திரனுடைய நட்சத்திரம். இப்ப இந்த சூரியன் கர்மா வாய்ந்தவங்க எந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கலாம்? பேசிக்கா அவங்க இந்த துறைக்கு போனா அவங்க ஜெயிப்பாங்க. இல்ல அப்படி ஜென்ரிக்னு ஒண்ணு கிடையாதுமா. அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வித்தியாசப்படும். இப்ப நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல 25 கோடி பேர், ஆயில்யம்ல 25 கோடி, அனுஷம்ல 25 கோடி, அப்புறம் பூரட்டாதியில 25 கோடி, மொத்தம் 100 கோடி மக்கள் இருப்பாங்க. ஆனா அந்த 100 கோடி மக்களுக்கும் ஜாதகம் வேற வேற, லக்னம் வேற வேற, லக்னாதிபதி நின்ற இடம் வேற வேற, 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம் வேற வேற. அப்போ ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க தொழில் ஸ்தானத்தை தீர்மானிக்க முடியும். ஒட்டுமொத்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் வரனை தீர்மானிக்க முடியும்.
ஓகேங்களா? சார் வெறும் தனிப்பட்ட வெறும் இந்த நட்சத்திரத்துக்குன்னு மட்டும் வச்சுட்டு நீங்க தொழிலை தீர்மானிக்க முடியாது. ஓகே. ஆனா நட்சத்திரத்தை வச்சு நீங்க வந்து வரனை தேடலாம். ஆனா அது எப்படி தேடலாம்னா அதுக்கான பேட்டர்ன் வேற. ஓகே. ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுதான். வச்சு அது ஆனா வந்து பொதுவா மாறுபடும். இவங்க வந்து சூரிய கர்மாவை சேர்ந்தவர்கள். ஆமா. சரி, ஓகே. நம்ம கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் நம்ம சந்திக்கிறதும். ஓகேங்களா? அதே சூரிய கர்மா இருக்கிறவங்கள தான் சந்திப்போமா நம்ம? ஆமா. இப்போ ஒண்ணு இல்ல. நான் ஏன் நட்சத்திரத்தை வச்சு உதாரணம் சொல்றேன். நான் வந்து ரோகிணி. ம். அப்ப நான் வந்து இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்ன கர்மா இருக்குன்னா புதன் கர்மா இருக்கு. ஓகே. ஓகேங்களா? சோ புதன் அப்படின்றவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆணா இருப்பாங்க. ஆனா வைக்கிற பேர்ல ஆணுடைய பேரும் பெண்ணுடைய பேரும் கலந்து கலந்து இருக்கும். இந்த ஜானகி ராமன் அந்த மாதிரி. அப்புறம் லலிதா கிருஷ்ணன். ஓகேங்களா? லக்ஷ்மிபதி. ஓகே. உமா மகேஸ்வரன். நிறைய இருக்கு இல்லையா? திவ்ய பாரதி. பெண்ணா இருப்பாங்க, ஆண் பேர் கலந்துருக்கும். ஆணா இருப்பாங்க, பெண்ணுடைய பேரு கலந்துருக்கும். பெண்ணா இருப்பாங்க, ஆணுடைய பேர் கலந்துருக்கும். இது என்ன அமைப்பு? அவங்களுக்கு அப்படிதான் அமையணும்னு இருக்கும். அது அவங்களே அது வந்து புதனுடைய அம்சம். ஓகேங்களா? இப்ப வந்து சமீபத்துக்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு நான் வந்து இன்டர்வியூ கொடுத்தேன். மிக புகழ்பெற்ற யூடியூபர். ஓகேங்களா? அவர் நான் பேர் சொல்லல. ஆனா நான் க்ளூ கொடுத்தேன்னா எல்லாரும் தெரியும், ஈஸியா தெரியும். அவருடைய பேர்ல ஆண் பெயர் பெண்ணுடைய பேர் கலந்துருக்கு. ஓகேங்களா? கமெண்ட்ஸ்ல வந்துரும், அவருடைய பேர் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஆணினுடைய பெயர் பெண்ணினுடைய பெயர் கலவையா இருக்கக்கூடிய பெயரை கொண்டவர். மிக பாப்புலரான ஒரு யூடியூபர். 7-8 வருஷத்துக்கும் மேல. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அவருடைய பேரை சொன்னா யூடியூபே அதிரும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர். ஒரு குறைஞ்சது ஒரு 70 இருந்து 80 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். அவர் வந்து அழைக்கிறாரு, எனக்கு என்ன கர்மா இருக்கு? புதன் கர்மா. இன்டர்வியூக்கு கூப்பிடுறாரு. ஓகேங்களா? இன்டர்வியூன்றது என்னது? தகவல் தொடர்பு. ஓகேங்களா? அது ஒரு நேர்காணல். ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லுவோம். அதுல இருந்து அவங்களுக்கு சந்தேகம் வரும், இல்ல முரண் கருத்து இருக்கும். முரண் கருத்தை வந்து விவாதிப்பாங்க. இப்படிதானே போகும் இன்டர்வியூ. ஒண்ணு அந்த இன்டர்வியூ வந்து ஒரு டிஸ்கஷனா போகும், இல்ல ஒரு டிபேட்டா போகும். ஆனா இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் கூப்பிட்டு உட்கார்றேன். அவரை பத்தி நம்ம முதல்ல கேள்விப்பட்டது வேற, அங்க உண்மையிலே நடந்தது வேற. எப்படி இருக்குன்னா, அங்க போய் உட்காரும் போது கேள்வி கேட்கிறாரு, முதல்ல பதில சொல்ல விட மாட்டேன்றாரு. அடுத்தடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு நாத்திக பார்வை கொண்டவர்கள் இருப்பாங்கல்ல, ஓகேங்களா? பகுத்தறிவு சிந்தனையும் தன்னைத்தானே பகுத்தறிவாளர்னு சொல்லிட்டு கூப்பிட்டுப்பாங்க. இறை மறுப்பாளர்கள். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு அவங்கள பகுத்தறிவாளர்கள் டேர்ம் பண்றதுலயே விருப்பம் இல்ல. அவங்க வெறும் இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான். ஏன்னா பகுத்தறிவுன்ற வார்த்தைக்கு சில மரியாதை இருக்கு. அந்த மரியாதை அவங்களுக்கு கிடையாது. இந்த இறை மறுப்பாளர்கள் வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, என்னப்பா இப்படி பேசுறாரு, ஒரு முட்டாள்தனமா இருக்குது அவங்க பேசுறது அப்படின்னு. அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் முன்வைக்கிறாரு. அந்த மாதிரி ஜோதிடத்தை எதிர்த்து பல காலமாக மக்கள்ல இந்த பகுத்தறிவாளர்களை கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுங்களா? ஜோதிடம் பார்க்காத வெளிநாடெல்லாம் முன்னேறிடுச்சு. கேட்கிற கேள்வி பாருங்க. ஜோதிடத்தை பத்தி பெருசா கண்டுக்காத வெளிநாடு, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்லாம், இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் நம்மை விட முன்னேறி விட்டன. ஜோதிடம், ஆன்மீகம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிற இந்தியா வந்து இன்னும் முன்னேற நாடு பட்டியல தான் இருக்குது. இன்னும் அந்த அளவுக்கு முன்னேறல. ஏன்? இது வந்து ஒரு முட்டாளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு கேள்வி வராது. ஏன்? அது கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி. அதை நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜோதிடம் யாருக்கு பார்க்கப்படுது? ஒரு தனிநபருக்கு பார்க்கப்படுது. எதற்காக பார்க்கப்படுது? தனிநபருடைய நலன் கருதி பார்க்கப்படுது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்க, உங்க பேர்ல சொத்து வாங்காதீங்க, இல்ல பங்கு சொத்து வாங்காதீங்க, வாங்கினா நிலைக்காது. நீங்க இன்சூரன்ஸ் போடலாம், நீங்க இன்சூரன்ஸ் உங்க பேர்ல எடுக்காதீங்க. நீங்க வெளிநாடு போகாதீங்க. நீங்க சுய தொழில் பண்ணலாம், நீங்க பண்ணாதீங்க. சுய தொழில என்னென்ன தொழில நீங்க பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன மாதிரி படிப்பு செட் ஆகும், உங்களுக்கு என்னென்ன மாதிரி வரன் செட் ஆகும் சொல்லிட்டு தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒட்டி, அவருக்கான நல்லது கிட்டதை ஒட்டி ஜாதகம் பார்க்கப்படுகின்றது. ஓகேங்களா? அது யாருடைய முன்னேற்றத்துக்காக? அந்த தனிநபருடைய முன்னேற்றத்துக்காக. இப்ப அவர் முன்னேற்றாருன்னா நாடு முன்னேறிடுமா? இல்ல, நிச்சயமாக. இப்ப ஒரு தனி மனிதர் வந்து ஜீரோவா இருக்காருங்க, ஜோதிடருடைய வழிகாட்டுதல்ல நல்ல தொழில் பண்ணி நல்ல ஒரு பெரிய ஒரு பணக்காரர் பட்டியல்ல அவர் சேர்றாரு, நல்ல வளர்ச்சி அடைறாரு, ஜோதிடத்தை பார்த்து நல்ல வளர்ச்சி அடைறாருன்னு வச்சுங்க. இப்ப அவர் வளர்ந்துட்டாருன்றதுக்காக அவருக்கு 2 வீடு வருது, கார் வருது, சொத்தெல்லாம் வாங்கிட்டாரு. இப்ப அவர் சொத்தெல்லாம் வாங்கி பணக்காரர் ஆயிட்டாருன்றதுக்காக அவர் ரோட்ல அவரு குடியிருக்கிற ஏரியாவுல ரோடு வந்துருமா? விளக்கு எரியுமா? இல்ல தண்ணி வந்துருமா? இது யார் கையில இருக்கு? நிர்வாகத்தின் கையில் இருக்கின்றது. ஓகேங்களா? அப்போ ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்டு கேட்க வேண்டிய கேள்விய ஒரு ஜோதிடர் கேட்டா ஒரு ஜோதிடர் என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் ஜோதிடருடைய நிலைமை இன்னைக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்ப கூட பாருங்க, அந்த நபர் மகன் நட்சத்திரம் என்ன கர்மா அவருக்கு? சந்திரன் கர்மா இருக்கு. அவர் இன்டர்வியூ எடுக்கிற நானே சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம்.
எனக்கு புதன் கர்மா. அவரே ஆணும் பெண்ணும் கலந்த பெயராக அவர் வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஓகேங்களா? சரி, அதை எடுத்துட்டு அவங்க வந்து அதை ரிலீஸும் பண்ணல. ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா, திருப்பி நம்ம அதுக்கான டிஃபென்ஸ் இது வைக்கிறோம் இல்லையா? எப்ப அவங்க பக்கம் அந்த அந்த ஒரு வாதம் வலு இழக்குது அப்படின்றத அவங்க பாக்குறாங்களோ, அப்ப அவங்க அதை ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகேங்களா? அதை எடிட்டிங்ல தூக்கிடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க அதை ரிலீஸ் பண்றது கிடையாது. எப்போ நம்ம ட்ரோல் மெட்டீரியலை மாறுறோமோ அப்ப அவங்க அதை ரிலீஸ் பண்றாங்க. ஒரு அளவுக்கு மேல பார்த்துட்டு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அதை ரிலீஸ் பண்றதுக்கு அவருக்கு மனசு இல்ல. அதனால அவர் அதை டிராப் பண்ணிட்டு இன்னொரு புகழ்பெற்ற ஜோதிடரை கூப்பிடுறாரு. அவரும் ஒரு ஆணு, ஆனா ஒரு பெண்ணினுடைய பெயர் கொண்ட ஒரு ஜோதிடர். ஓகேங்களா? அவரோட இன்டர்வியூ எடுத்து ரிலீஸ் பண்றாரு. எல்லாம் புதனுடைய காரகத்துவத்துல போயிட்டு இருக்கு. பத்திரிகையே புதன் தான். அதை எடுத்து பொது அறிவுன்ற பேர் கொண்ட ஒரு யூடியூப் சேனல் ஆள் வந்து ட்ரோல் பண்றாரு. அவர் சேனல் பேரே பொது அறிவு. இதெல்லாம் எந்த காரகத்துவத்துக்குள்ள வருதுன்னு பாருங்க. சோ அப்போ காட்சிகள் மாறலாம், ஆனா காரகத்துவங்கள் மாறுறது கிடையாது. ஓகேங்களா?